திருத்துறைப்பூண்டி வேலாட்ட ஒர்க்ஸ் நீ நம்ம பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 BS6 மாடல். இந்த வண்டியில் கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து போரில் ஆயில் லீக் ஆகுது, அது இல்லாமல் இன்ஜின் நாய்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. வாங்க ஒன்றுனா பார்ப்போம் இந்த வண்டியை நம்ம எப்படிலாம் பார்க்க போகிறோம்ட்டு. ஓகே, இந்த வண்டியை ஃபுல்லாக நம்ம பிரிக்க ஆரம்பிச்சோம். இல்லை கஸ்டமர் சொன்ன மெயினான கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த போரில் இந்த கை வைக்கிற இடத்த பாருங்கள், இந்த இடத்துல ஆயில் லீக் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை அவங்க வந்து பேக்கிங் பேஸ்லாம் போட்டுருக்காங்க, அதாவது இன்ஜினை பிரிக்காமல் மேலாப்லேயே போட்டுருக்காங்க. அப்படி போட்டுமே ஆயில் நிற்கல, அதனால் நம்மள்ட்ட வந்திருக்குது. புல்லட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹெட் வால்வ் டோரை கழட்டணும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் கேஸில் கழட்டணும், அதெல்லாம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் ஆகுதுன்றாங்க. ஒரே அந்த வேலையை பார்த்துலாம் சொல்லி தான் ஃபுல்லாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாச்சு. ஓகே, ஹெட் போர் எல்லாத்தையுமே கழட்டியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் ஆயில் லீக் ஆகல, போரில் தான் ஆயில் லீக் ஆகுது. போரை பார்த்தாலே தெரியும், இந்த பேக்கிங்லாம் பிஞ்சு இருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் கண்டிப்பாக ஆகும். இதுக்கு பேக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கா ஒரிஜினல் பேக்கிங் வாங்கி போட்டால் மட்டும் தான் ஆயில் லீக் நிப்பாட்ட முடியும். ஓகே, இதுக்கு பேக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்டில் வாங்கிட்டோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் பேக்கிங் வந்து கூட, அதாவது 430 ரூபா, போர் பேக்கிங் கம்மி தான், 97 ரூபா தான் இதுக்கு. ஓகே, போர் பேக்கிங்லாம் ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்டில் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அதாவது இன்ஜின் சவுண்டுக்காக. இன்ஜினோட வைப்ரேஷனை குறைக்கிறதுக்காக உள்ளது தாங்க இந்த பிளேட், அதாவது பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் பிளேட். இது வந்து ரெடிமேடாக இருக்குது, நம்மளால செஞ்சது. இது பார்த்தீங்கன்னா நம்ம லேத்தில் கூட செஞ்சது இது. ஓகே, இன்ஜினில் ஒர்க் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ரன்னிங்கில் ஓட விட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அப்போ தான் நம்ம ஒரிஜினல் சவுண்டு கொண்டு வர முடியும். இதில் கிளாசிக்கை பொறுத்தவரைக்கும் நிறைய வண்டியில் ஒரு ஃபால்ட் வருவாங்க. என்ன ஃபால்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் போகிற பார்த்தீங்கன்னா ஓவர் சவுண்ட் வரும், அதாவது இன்ஜினே உடையிற அளவுக்கு சவுண்ட் வரும், கட்டாரம் சவுண்ட் இருக்கும். அது என்ன ஃபால்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃபோட 1 கிளச் பால்ஸ். இந்த பால்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக மாற்றலாம், செட்டாக மாற்றனால ஒரு 4700 ரூபா வரும். இதுக்கு வந்து செட்டாக மாற்ற தேவையில்லை, இது பால்ஸ் மட்டும் தான் மிஞ்சி, நம்ம பால்ஸ் மட்டும் தான் மாற்ற போகிறோம். இதோட விலையை பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாக்குள்ள தான் வரும். ஓவராலாக ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. கஸ்டமர் வந்து கடைசியாக சொன்னாங்க ஹெட்லைட் பவர் கம்மியாக இருக்குனாங்க, அதனால வந்து எல்இடி இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் ஓகே, ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. கஸ்டமர் சொன்ன கமெண்ட் சொல்லாத கமெண்ட் எல்லாம் பார்த்து பக்காவாக வச்சுட்டோம். கஸ்டமர் ஓட்டி பார்க்கட்டும், அவங்கள்ட்ட கேட்போம் நம்ம வண்டி எப்படி வேலை பார்த்துருக்கோன்னு. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. வண்டி ஓட்டி பற்றின வண்டி எப்படி இருக்கு? வண்டி நல்லா இருக்குண்ணா. எந்த ஊர் நீங்கள்? நான் மாங்காடுண்ணே, ஆலங்குடி தாலுகா. மாங்காடு ஆலங்குடி தாலுகா. எந்த டிஸ்ட்ரிக் இது? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக். புதுக்கோட்டையிலேருந்து நம்மளை தெரியும் வந்துருக்கீங்க. திருத்திரம்பட்டி வேலை தெளிவாக பார்த்துருக்கோமா? நல்லா பார்த்துருக்கேன். ஓகேண்ணா. ஓகே, நம்மளை தெரியும், ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா. ஓகேண்ணா.